ஸோ ஹீரோயின் வந்து கன்வின்ஸ் ஆகல. ஏன்னா, ஹீரோயின் வந்து ரொம்பவே செல்லமா வளர்ந்த பொண்ணு. நல்ல ஒரு அவங்க அப்பாவும் எந்த இதுவும் கை நீட்டினது கிடையாது. ரொம்ப சத்தம் கூட போட்டது கிடையாது. அந்த மாரி ஒரு என்விரான்மெண்ட்ல வந்துட்டு, இவனும் வந்துட்டு ரொம்ப ஒரு அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு சாஃப்ட் நேச்சர் பையன். இவன் கத்துனது சுத்தமா அக்செப்ட் ஆகல. கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு ஹீரோ வந்துட்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி கடைசியில சொல்றான், "எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவனா நீ தான்" அப்படின்றான். ஸோ அந்த டைம்ல வந்து அவ வந்து சிரிக்கிறா. சிரிச்சுட்டு கன்வின்ஸ் ஆயிட்டு, அப்புறம் 2 பேரும் ஹக் பண்றாங்க. ஹக் பண்ணிட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் குடுக்குறான் அப்படின்னு க்ளோஸா வரான் ஹீரோயின். இவன் தட்டி விட்டுட்டு போயிடுறான். போன உடனே அந்த அவங்க அப்பா இறந்தது காட்டுறாங்க. அவன் ஓடி போயிடுறான். இங்க எங்கேயோ தெரு தெருவா ஓடி போயிட்டு, இது ஒரு எம்ப்டி லேண்ட்ல போயிட்டு ஒரு கத்துன்னு கத்தி ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன வந்து கத்தி தீர்க்கிறான். அது வந்து அவங்க அப்பாவோட இறந்ததுனால அப்படின்ற மாரி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அ ஹீரோயினும் ஹீரோவும் அ ஒரு சுண்டல் கடைக்கு போறாங்க. இவன் வந்து சம்பாதிச்ச காசுல வந்துட்டு அ ஒரு ஸ்வெட்டர் வாங்கி தரான். ஸ்வெட்டர் வாங்கி தந்துட்டு, அ அவள வந்து சாப்பிடுறதுக்கு வாங்கி தரான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து சொல்றாங்க, "ஏதோ ஒரு மிஸ் ஆகுது உன்கிட்ட. உன்கிட்ட நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பக்கத்துல இருக்கோம். நம்ம இவ்வளோ நாள் பக்கத்துல கூட இல்ல. அப்பயும் நீ ஒரு வீட்ல இருந்த, நான் என் வீட்ல இருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து உன் மேல வந்துட்டு எவ்வளோ லவ் இருந்துச்சு. உனக்கு என் மேல எவ்வளோ லவ் இருந்துச்சு. அந்த லவ் இப்போ கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றான். இவ்வளோ பக்கத்துல இருந்தும் அது கிடைக்கல அப்படின்ற மாரி ஹீரோயின் வந்து கண்டுபிடிக்கிறா. ஹீரோயின் கண்டுபிடிச்சு சொல்றா. அது வந்து ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. சொல்றான், "எல்லா டைமும் உன் கூடவே உட்காந்துட்டு இருந்தா நான் வந்து உனக்கு தானே." ஸோ அது வந்துட்டு அந்த இது வந்து மிஸ்ஸிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து இவன் சொல்றான், "இந்த மாரி உன்ன நான் தான் பார்த்துக்கணும். உனக்கான செலவு நான் தான் சம்பாதிக்கணும். உனக்கு வந்து கூடவே உட்காந்துட்டு இருந்தா இது வந்து சரியா வருமா?" அப்படின்ற மாரி சொல்றான். அப்போ வந்து சொல்றான், "நான் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ தூரத்தில இருந்தாலும் லவ் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த லவ்வே இல்ல." அப்படின்ற மாரி சொல்றான். தூரத்தில தான் அப்பயும் நம்ம 2 பேரும் இருந்தோம். ஆனா லவ் இப்ப இந்த லவ் இங்க வந்து ஆந்திரால இருந்த லவ் வந்து இங்க ஆ வந்து ஒண்ணு போயிடுச்சு. லவ்வே இல்ல அப்படின்னா. அதுக்கு கோவமா வந்துட்டு, "லவ் இருந்தா காசு குடுத்துரு. நீ வீட்டுக்கு போயிடு. இதுக்கு மேல நீ எனக்கு தேவையில்ல. நீ வந்து வீட்டுக்கு போயிடு. இல்லன்னா லவ் இல்ல. அப்புறம் எதுக்கு என் கூட இருக்கன்னு" சொல்லிட்டு போயிடுறான். போயிட்டு கோச்சிக்கிட்டு போயிடுறான். கோச்சிக்கிட்டு போனவொன்னே என்ன பண்றான், அ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹீரோயின் சொன்னது வந்து தாங்க முடியாம தண்ணி அடிக்கிறான். தண்ணி அடிக்கிற பழக்கமே இல்ல இவனுக்கு. தண்ணி அடிக்கிறான். தண்ணி அடிச்சுட்டு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அ எங்கேயாவது போயிட்டு வெளியூர்ல போயிட்டு வேலை செய்றான். ஒரு 2 டேஸ் குடோன்ல போயிட்டு வேலை செய்ற மாரி செஞ்சுட்டு வரான். அப்போ அந்த டைம்ல வந்து ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுறா. இந்த மாரி இவனுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். இவனே வந்து இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து